Hi guys, welcome to my channel Rahman's Tech Row, Rahman here. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ராக்ஸ்மாக்ஸ் இன்ஸ்டலேஷன் பிவி ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்டலேஷன் வந்து பார்க்க போகிறோம். ப்ராக்ஸ்மாக்ஸ் இஸ் பேசிக்கலி a hypervisor. Okay, so I'll show you. It's an open source virtualization environment. So it's free of license, free of cost. So it's a Debian based Linux KVM. So it's maximum support, memory supported will be 12 TB and maximum CPU support 768. It supports both VMs and contents ரெண்டுமே சப்போர்ட் பண்ணுது. அதுக்கப்புறமா ஸோ GUI வெரி குட் GUI இன்டர்ஃபேஸ் இருக்குது. ஓகே, ஸோ எனி நோடு வந்து ப்ராக்ஸ்மாக்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எனி நோடு இட் கேன் பி ஆக்ட் அஸ் ஏ மாஸ்டர் நோடு. ஓகே, ஸோ ஆக்சஸ் பார்த்தீங்கன்னா ரோல் பேஸ்டு தராங்க அண்ட் வைட் ரேஞ்ச் ஆஃப் ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் செஃப் ZFS ஐஸ்கசி அண்ட் LVM எக்ஸெட்ரா. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கிறதுல ப்ராக்ஸ்மாக்ஸ் விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது ப்ராக்ஸ்மாக்ஸுங்கிறது நத்திங் பட் பீஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் விச் will be installed on the top of the bare metal. Okay, so bare metal it acts as a hypervisor and on top of the hypervisor you can install virtual machines. You can provision virtual machines and containers on the Proxmox. Go to virtualization here and get the ISO get downloader. So downloads போங்க, virtual environment போங்க, ISO click பண்ணுங்க, இங்க torrent file download பண்ணுங்க. So 8.02 version ஸோ இங்கே இருக்கு. ஸோ இதோட டோரண்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணுங்க. ஓகே, டோரண்ட் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா டோரண்ட் டவுன்லோட் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபைல்ஸ் பார்க்குறேன், காட்டுறேன். ஸோ திஸ் இஸ் அ ப்ராக்ஸ்மாக்ஸ் ISO ஃபைல். ஸோ கண்டென்ஸ் ஆல்மோஸ்ட் 1.11 GB இருக்குது. ஸோ ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ லெட் ஸ்டார்ட் வித் தி ப்ராக்ஸ்மாக்ஸ் இன்ஸ்டலேஷன். ஸோ இது எங்கே இன்ஸ்டலேஷன் பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ கோயிங் டு டூ திஸ் ஆன் தி VMware Workstation. Start with the fresh installation. ஸோ ஃபைல் போங்க, நியூ virtual machine. ஸோ ISO ஃபைல் I will be attaching it later. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ இங்கே வந்து FreeBSD 12.64. ஓகே, ஸோ இதை கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ இங்கே வந்து எங்கள் VM வந்து எந்த லொக்கேஷனில் சேவ் பண்ண போகிறீங்களோ அந்த லொக்கேஷனை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ விர்ச்சுவல் மிஷின்ஸ் இங்கே ஒரு நியூ ஃபோல்டர் வந்து நான் க்ரியேட் பண்ண போகிறேன். Proxmox 01 சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா? அங்கே செலக்ட் பண்ணிடுறேன். VM நேம் வந்து சம்திங் லைக் ஹல்க் சம்திங் இந்த மாதிரி கொடுத்துடலாம். ஓகே, ஸோ என்னோடய பிவியோட நேம் வந்து ஹல்க்னு கொடுத்துருக்கேன். ஓகே, லெட்ஸ் கிவ் த விர்ச்சுவல் மெஷின் நேம் லைக் திஸ். ஒன்ஸ் கொடுத்துருக்கோமா நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா டிஸ்க் சைஸ் வந்து 60. அப்புறம் ஐம் கோயிங் டு யூஸ் திஸ் அஸ் எ சிங்கிள் டிஸ்க்காக யூஸ் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ கஸ்டமைசேஷன் பண்ணணுன்னா கஸ்டமைசேஷன் பண்ணலாம். ஸோ இங்கே போயிடுங்க. இங்கே போய்ட்டு ப்ராசஸ் அட்லீஸ்ட் 2 கொடுத்துருங்க. அப்புறம் மெமரி வில் பி லைக் அட்லீஸ்ட் 4 GB will have the memory and network adapter I'm going to do as a bridging. Okay, so any other thing left out? Okay, ISO image வந்து மேப் பண்ணணும். ப்ரௌஸ் பண்ணிடுங்க. ப்ரௌஸ் போனீங்கன்னா இந்த வெர்ஷன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு க்ளோஸ் கொடுங்க. க்ளோஸ் கொடுத்தோன்னா ஃபினிஷ் கொடுங்க. ஸோ வி ஹவ் டன் தி செட்டப் நவ். ஸோ இங்கே வந்து ஒரு VM க்ரியேட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ அதை வந்து நான் ஹல்க்னு கொடுத்துருக்கேன். ஓகே, ஜஸ்ட் பவர் ஆன் பண்ணுங்கள். ஸோ வில் ஸ்டார்ட் வித் த இன்ஸ்டலேஷன். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வி ஜஸ்ட் நீட் டு பவர் ஆன் திஸ் விர்ச்சுவல் மெஷின். ஓகே, ஸோ பூட் ஆகிடுச்சு. ஸோ வெல்கம் ஸ்க்ரீன் வந்துடுச்சு. வெல்கம் டு ப்ராக்ஸ்மாக்ஸ் விர்ச்சுவல் என்விரான்மெண்ட். அதில் graphical use and Proxmox VE console advanced option. So we'll go with the basic installation. Okay, so enter கொடுங்க. enter கொடுத்தோன்னா லோட் ஆகும். ப்ராக்ஸ்மாக்ஸ் வந்து நீங்கள் ஹோம் லேபில் யூஸ் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். ஸோ any kind of testing you need to do and learn something from out of that, so you can do that. Either any physical machine use பண்ணுங்க, any laptops you can install or any bare metal like
பழைய கம்ப்யூட்டர்ஸ் ஏதாவது இருந்ததா, வெரி ஓல்ட் கம்ப்யூட்டர்ஸ் லைக் 500 GB வித் ஹார்ட் டிஸ்க் இருந்தால் கூட போதும். ஜஸ்ட் யூ கேன் கிரியேட் this Proxmox, install the Proxmox hypervisor. So then you can able to spin up the VMs and as well as containers. ஸோ இது ஜஸ்ட் லைக் இப்போது அதே வந்து சேம் வந்து நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா VMwareல ESXi இருக்குது, அது ஒரு ஹைப்பர்வைசர் சேம். ஸோ அதை மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா vCenter சர்வர் வந்து தேவைப்படும், vCenters தேவைப்படும். ஸோ டு பிரிங் இட் ஆஸ் அ சென்ட்ரலைஸ்ட் அண்ட் ஆடிங் இட் டு தி கிளஸ்டர் அப்படின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஸோ யூ நீட் டு டூ தட் vCenter தேவைப்படும். ஸோ இதில் அந்த மாதிரி இல்லை, சிங்கிள் ஹோஸ்டே வந்து யூ கேன் ஆக்ட் அஸ் எ மாஸ்டர் நோட் அண்ட் ஸோ யூ கேன் பிரிங் இட் ஓவர் த கிளஸ்டர். யூ ஃப்ரம் எனி ஹோஸ்ட் யூ கேன் கிரியேட் அ கிளஸ்டர். ஓகே, ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் ப்ராக்ஸ்மஸ் ஹைப்பர்வைசரில் இருக்குது. ஓகே, ஸோ பேசிக்லி ஹோம் லேபில் யூஸ் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் வெரி ப்ரிஃபர்ட் பிகாஸ் தெர் இஸ் நோ லைசன்ஸ், இட் இஸ் நாட் எ லைசன்ஸ் பேஸ்ட், இஸ் அ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் லைசன்ஸ். ஸோ என்டர்பிரைஸ் லெவல் சப்போர்ட் வேணும் அப்படின்னா கூட so you're going to start a company and you want to implement something and you need an enterprise support, then you can include that. So we have the end user license agreement வந்துச்சு. ஸோ ஜஸ்ட் அக்ரி கொடுங்க. அக்ரி கொடுத்ததுக்கப்புறமா ஸோ டிஸ்க் டார்கெட் டிஸ்க், ஸோ இதில் இன்ஸ்டலேஷன் பண்ண போகிறீங்களோ அது வந்து ஸோ 60 GB நான் வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன் இனிஷியலாக. ஸோ அதை வந்து இங்கே காட்டுது, யூ கேன் சி DevSDA இட்ஸ் மவுண்டட் 60 GB இயர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொடுங்க. அதுக்கப்புறமா கண்ட்ரி இந்தியா. ஓகே, இந்தியா வந்துடுச்சு. ஸோ டைம் ஜோன் ஓகே, ஷிவகட்டா அண்ட் கீபோர்ட் லே அவுட்டா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா பாஸ்வேர்டு. ஸோ தட்ஸ் அ ரூட் பாஸ்வேர்டு டு லாகின் வித் தி லாகின் டு தி ப்ராக்ஸ்மாக்ஸ். ஸோ இந்த ப்ராக்ஸ்மாக்ஸ் பாஸ்வேர்டு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ கொடுத்ததுக்குமா இமெயில் அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் யூ கேன் கிவ் எனி திங். ஓகே, நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறமா இன்டர்ஃபேஸ் வந்து இட் சூசஸ் ENS33. ஓகே, ஸோ இங்கே ஹோஸ்ட் நேம் செலக்ட் பண்ணணும். ஸோ நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஹல்க் அப்படின்னு கொடுக்குறேன். ஹல்க் டாட் டி ஆர்டிடி டாட் லோக்கல் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ IP address with CIDR 109. ஓகே, ஸோ இந்த IP எடுத்துக்குது. வில் பி கிவிங் லைக் 112. ஓகே, இது கொடுத்துக்கிறேன். அப்புறமா DNS சர்வர் ஷோயிங் மீ. ஸோ பை டிஃபால்ட் என்ன இருக்குது அது கொடுக்குறேன். லேட்டர் வி கேன் சேஞ்ச் இஃப் ரிக்வயர்டு. ஓகே, ஜஸ்ட் கிவ் நெக்ஸ்ட். அதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்லி ரீபூட் ஆஃப்டர் தி சக்ஸஸ்ஃபுல் இன்ஸ்டால் கொடுத்துருங்க. ஸோ இதுதான் பேசிக்காக. ஸோ இட் வில் starting the installation process now. Creating partition. So once முடிஞ்சதுக்கப்புறமா installation completed ஆயிடுச்சு. So we'll be getting an IP address with the port number. So using this we need to access, இதை வச்சு access பண்ணிக்கலாம். So once installation முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு கம்ப்ளீட்டாக ரீபூட் ஆகும். So it will bring you to the command mode. Okay, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா இட் வில் பிரிங் யூ டு திஸ் ஸ்க்ரீன். ஃபைனலாக இந்த ஸ்க்ரீனுக்கு கொண்டுட்டு வந்துடும். ஸோ யூ கேன் ஆக்சஸ் திஸ் வெப் ப்ரௌசர் யூஸிங் this particular IP and the port number. Okay, so this is the IP address. Okay, so we'll be getting this page. So advanced போயிடுங்க. So SSL certificate it is not secured, so still you can proceed. Okay, ignore this. So உங்கள் username, root, password during the time of installation கொடுத்ததுக்கப்புறமா just login கொடுங்க.
ஓகே. நோ வேலி சப்ஸ்கிரிப்ஷன் இல்லை. ஸோ அதனால் இட்ஸ் ஃப்ரீ வெர்ஷன் வி ஹேவ் இன்ஸ்டால்டு. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் இல்லாதனால இந்த பாப்பப் நீங்கள் யூ கேன் ஏபிள் டு see this, just give okay, so no problem. So this is the look and feel of the Proxmox 8.0.3 வெர்ஷன் இன்ஸ்டலேஷன் பண்ணியிருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல்.